ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி கடை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, நெட் சென்டர் தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பத்திரம் டைப்பிங், அக்ரிமெண்ட்டு எல்லாமே பண்ணுற மாதிரி உள்ள கடை தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இவ்வளோ நாள் கடை பார்த்துட்டே இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. காலையிலே 3:30 மணிக்கெலாம் நாங்கள் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி கடைக்கு போயாச்சு. ஏன்னா கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுறதா தான் இருந்தோம். ஆனால் வெள்ளிக்கிழமையே ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, வளர்பிறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ஐயரும் சொன்னாங்க. அதனால நாங்கள் அன்றைக்கே ஓப்பன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுங்க நிறைய ஃபேஸ் பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் செட்டிங்ஸ்லாம் இனிமேல் தான் பண்ணணும். இதுதான் நான் டேபிள் வாங்கியிருந்தேன், கல்லா டேபிள். அது மேலேயே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் ஃபோட்டோவுக்கு ஆணிலாம் அடித்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். நிறைய செட் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, 2 நாளைக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தோம். ஐயர் வேலை முடிஞ்சாச்சு, மற்ற எல்லா வேலையுமே முடிஞ்சாச்சு. அப்புறம் வெளியில் மா இலையில் தோரணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே லேசாக ஒரு பயமும் இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி ரன் ஆகும், ரன் ஆகாதா, இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச அளவில் நேற்றுக்கே ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஒரு அளவுக்கு ஒரு ஓரமாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா, வரப்போகிற வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த எக்ஸாமோ இல்லை கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்தாலும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா யாருக்குமே நான் சொல்லலைங்க. நிறைய ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க. யாருக்குமே நான் சொல்லலை. ஏன்னா சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். எங்கள் சித்தி மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு யாருக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வேறு ஃபங்க்ஷனுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் சொல்லி நான் கிராண்டாக செய்கிறேன். பாய்.